In the previous video, we discussed about the overview of the lesson nationalism in India. And today we are going to see about the entry of Gandhiji to our nation India and what were the three experiments carried out by him through the launch of Satyagraha movement. It was in the year of 1915 Gandhi came to our nation. He launched a movement called Satyagraha movement. Satyug plus Graha. Satyug means truth. Graha means movement. உண்மை நிறைந்த ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மகாத்மா காந்தி இந்தியாவில் சத்யகிரகா என்கிற மூவ்மெண்ட்டை லான்ச் பண்றாரு 1915 வருஷம். அந்த வருடத்திலேயே அவர் என்ன பண்றாருன்னா he is carrying out three experiments. What were those three experiments? First, initially in the year of 1917 he visited the village called Champaran in Bihar and launched a movement called Champaran movement, which means he addressed the issues undergone by the poor peasants and farmers. In the year of 1918, he visited the cotton mill workers of Kheda district as well as Ahmedabad mill workers also. அகமதாபாத்லையும் கேதார் டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டுமே குஜராத்தில் தான் இருக்கு. அங்கேயும் போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை காந்தி நேரடியாக சந்திக்கிறாரு. அவங்களோட சந்திப்பு மூலமாக ஒரு முடிவு ஏற்படுது. அந்த முடிவு மூலமாக அங்கேயும் சத்யகிரகா மூவ்மெண்ட்டை லான்ச் பண்ணுறாரு. இதுதான் காந்தி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண த்ரீ சத்யகிரகா மூவ்மெண்ட் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ். இந்த மூணு இடங்கள்லையும் காந்தி லான்ச் பண்ண சத்யகிரகா மூவ்மெண்ட் மூலமாக என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக காந்தி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சத்யகிரகா மூவ்மெண்ட் மூலமாக அவர் ஸ்ட்ராங்காக என்ன எம்பசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூத் அண்ட் நான் வயலன்ஸ் ஆர் போத் தி சைட் ஆஃப் காயின். சுதந்திரம் என்பது அமைதி மற்றும் அகிம்சை மற்றும் உண்மைத்தன்மை மூலமாக மட்டுமே கிடைக்கப்பெற வேண்டும். அத்தகைய சுதந்திரமே நிரந்தரமானது என்கிறார் மகாத்மா காந்தி. ஸோ காந்தி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆப்வியஸ்லி இதை யார் நோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ். தே வாட்ச்ட் திஸ் Gandhiji's Satyagraha movement and his three experiments so keenly. So they launched in the sense they established an act called Rowlatt Act. Rowlatt Act நால என்ன நடந்தது? Rowlatt Act மூலமா காந்தி என்ன பண்ணாரு? ஸோ அதோட drawback என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you students. Gandhiji's entry, his Satyagraha movement, as well as his three experiments interacting with the peasants, farmers and mill workers seemed to be weird to the Britishers. காந்தியோட பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக கீனாக அப்சர்வ் பண்ணுற பிரிட்டிஷர்ஸ் இதுக்கான தாக்குதல் என்ன, எஸ்பெஷலி த்ரூ கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்முலேட் பண்ண ஆக்ட் தான் ரவுலட் ஆக்ட். The two essence as well as the important features of Rowlatt Act are to suppress the political actions of the freedom fighters as well as to arrest them without trial for 2 years. Freedom fighters oda political movement suppress பண்ணணும். Point number 1. Point number 2, இவங்க சப்போஸ் மறுபடியும் இந்த மாதிரி ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள ட்ரையலே இல்லாமல் 2 years வரைக்கும் இம்ப்ரிசன் பண்ணலாம் இந்த ஆக்ட் மூலமாக அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. That was the surprising moment for the Britishers because Gandhi came with another one resolution in the name of Rowlatt Satyagraha Act. You can't suppress the political actions as well as the freedom movement of the Indians, so that we will launch a movement against the enforcement of Rowlatt Act itself in the name of Rowlatt Satyagraha. காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரவுலட் ஆக்டை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவர் ரவுலட் சத்யகிரகா மூமெண்ட்டை அகிம்சா வழியில் லான்ச் பண்ணுறாரு மக்களோட உதவியோட. இதை கீழே அப்சர்வ் பண்ண பிரிட்டிஷர்ஸ்க்கு ஷாக்காகவும் இருக்குது, சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. இதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க லான்ச் பண்ணது தான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஐரிஷ் லா என அழைக்கக்கூடிய மார்ஷியல் லாவை ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவர் ஃபாஸ்ட் டைமாக பாய்ஷாகி ஃபேட் இது பஞ்சாபில் நடக்கக்கூடிய ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறாரு.
ஐரிஷ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்ஷியல் லாவோட உட்கரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எமர்ஜென்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ண ஒரு பிளேஸில் எந்த ஹியூமன் ரைட்ஸும் கிளைம் பண்ண முடியாது. யார் என்ன வேணா, ஐ மீன் சட்டம் தன் கடமையை செய்யும், கேள்வி கேட்பாருக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்பார் இல்லை, கேட்கவும் முடியாது அப்படிங்கிறது தான் இந்த மார்ஷியல் லாவோட கோர் காம்பனன்ட். General Dyer enforced this martial law in the year of 1919 exactly in the Jallianwala Bagh ground located at Amritsar in Punjab. So people were gathered in this particular place to celebrate Baishagi Fair. தமிழ்நாட்டில் நம்ம எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரியான ஒரு கலாச்சார திருவிழா தான் பாய்ஷாகி ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அம்ரிஸ்டரில் ஜாலியன்வாலா பாக் கிரவுண்டில் 1919 பீப்புள் எல்லாருமே கேதர் ஆகி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க அந்த மோமெண்ட்டில் தான் ஜென்ரல் டயர் எக்ஸிக்யூட்டட் திஸ் மார்ஷியல் லா. அதை சரித்திரத்தில் ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ பேர் இறந்தாங்க, இது ஒரு ப்ரூட்டல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுங்கிறதெல்லாம் நம்ம பின்னால் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் அந்த மசாக்கர், அதாவது அந்த படுகொலையில் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்ட்ராங் ரெக்கார்டுமே கிடையாது. ஸோ இந்த கோரமான இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரவுலட் சத்தியாகிரகா மூமெண்ட்டை காந்திஜி அவர்கள் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வாட் வேர் த மூமெண்ட்ஸ் லான்ச்ட் பை ஹிம், வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள் அஸ் வெல் அஸ் ஹவு டிட் த மூமெண்ட் இனிஷியேட் டு த நெக்ஸ்ட் லெவல். அப்புறம் 1919 நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த லெசன் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும்னு நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 1919 ஆரம்பித்து 1932 வரைக்கும் உள்ள இன்சிடென்ட்ஸை நம்ம கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டு நோ மோர் அபவுட் திஸ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ், ஃபாலோ த ஃபேமிலி ஆஃப் அஷ்ரத் அண்ட் ருத்ரா சேனல்.